இஸ்லாமிய மக்களின் இன்றைய மார்க்க நிலை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற அணியின் 3வது பேச்சாளர் தமீமுல் அன்சாரி 6ஆம் படிவம் அவர்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ومصليا أما بعد. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை வளர்கிறதா வீழ்கிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வீழ்கிறதே தேய்கிறதே என்ற என்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய எனது எதிரணிகள் நிறைய விஷயங்களை என்ன செஞ்சாங்க, முற்படுத்தினாங்க. இஸ்லாம் என்பது இப்படி வளர்ந்திருக்கிறது, குஜராத்ல அந்த பெண்கள் என்பது கயிறு கோபமா இருந்தாங்க. சரி, ஓகே, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே. நீங்க ஏன் குஜராத் வரைக்கும் டிராவல் பண்ணி போய் பார்த்து இந்த பெண்கள் என்பது அது கயிறு கோபம்ல உள்ளவங்க அப்படிங்கிறது நீங்க குஜராத் வரைக்கும் ஏன் டிராவல் பண்ணி பார்க்கணும்? சமீபத்துல நடந்த ஒரு அரசியல் மாநாட்டுல ஒரு பெண்மணி சொல்லலையா, அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துலயும் எங்க அண்ணன் தான் வரணும். ஒரு இஸ்லாமிய பெண்மணி எல்லோருக்கும் மத்தியிலே எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கதானே செஞ்சோம். அப்ப நம்முடைய பெண்மணி நமது தமிழ்நாட்டை சார்ந்த இத்தனை ஆளுங்கள் உலமாக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு கயிறு கவுண்டருடைய கூட்டத்துடைய தலைவரை பார்த்து நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா நமக்கு தெரியலையா? உத்தரப்பிரதேசல நடத்துறோம், தமிழ்நாட்டுல தாங்க நடத்துறோம். ஆமா, இதுலயே தெளிவா புரிஞ்சுக்கிறதையா? சொல்லிட்டு போனாப்ல வந்து ஹாலிதன் 10th பாஸ் பண்ணிட்டாப்ல, கலீஃபா வந்து அடுத்தது டிகிரி போட்டிருக்காப்ல, தமிழ் பாய் என்னைய பத்தி குறிப்பிட்டு சொன்னாப்ல, 3வது சப்ல உட்கார்ந்து இருக்காப்ல, 3வது பெஞ்சில அவர் தாங்க தமிழ், அவர் பிகாம் ஃபைனல் இயர் பண்றாப்ல. ஆமா, அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. 3வது எல்லாம் அந்த பக்கம் இருந்து 3வதா இந்த பக்கம் இருந்து 3வதா குழப்பமா இருந்தாங்க. நீங்க தீர்த்துட்டீங்க. அப்படி பார்க்கும் பொழுது மதரசாவுல கல்வி என்பது முக்கியத்துவம் எதுக்குங்க கொடுக்குறாங்க? மதரசாவுக்கு வருகிற நோக்கம் என்ன? ஆலிமாக ஆகுவதா அல்லது பிகாம் டிகிரி முடிப்பதா? நாம எந்த நோக்கத்துக்கு முதல்ல உள்ள வரணும்? ஆலிமாக ஆக வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்கு தான் வரணும். படிப்பு என்பது அது பின்புறமாகத்தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க பெற்றோர்கள்? படிப்பு இருக்குதான் கேட்டுதான் உள்ளேயே சேர்க்கிறாங்க. அப்ப இதுதான் வளர்ச்சியா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனை? எதிரணியில எத்தனை பேர் அழகா பேசிட்டு போனாங்க. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை சொல்லுங்க பாப்போம். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைப்பா? 5 தானே? அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அது ஒரு சந்தோஷம். இந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போமே. 1வது களிமா. 1வது களிமா தானே? அதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த களிமா தானே? இப்ப அந்த களிமாவை எப்படி ஈமான் கொள்வது? வேறத்தை பார்த்து 5 இல்ல 4 ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்கன்னு பயந்துட்டோம். அதனால எதிரணி பிள்ளைகள் கொஞ்சம் தயக்கமா இருக்கிறாங்க. வேற ஒண்ணு ஈமானுடைய தாரீஃப் என்னங்க? அத்தஸ்தீகு பில் கல்ப் வ இக்ராரு பில் லிசான். நாவினால மொழிஞ்சு உள்ளத்தால உறுதியாக ஏத்துக்கிறது தானே. இன்னைக்கு நாம எத்தனை பேர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இஸ்லாம் திரண்டு இருக்கிறோம். ஆனா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஓரிரை கொள்கையில எத்தனை பேர் உறுதியா இருக்கிறோம்? சில பேர் குர்ஆனை ஃபாலோ பண்றாங்க, சில பேர் ஹதீஸை மட்டுமே ஃபாலோ பண்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுல தன்னுடைய குழந்தைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை சொல்வதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சிந்திச்சு பாருங்க. நாங்க படிக்கிற காலத்திலேயாச்சு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இருந்துச்சு. இப்பெல்லாம் ஏ ஃபார் ஆண்ட்ராய்டு, பி ஃபார் ப்ளூடூத் மாறிடுச்சுங்க. அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டத்திற்கு நாம் எல்லாம் செல்கின்றோம் என்பது இதுல இருந்து தெரியவில்லையா?
மார்க்கத்தை சிலர்கள் வாதம் பண்ணுவதற்காக மார்க்கத்தை எடுத்திருக்கிறாங்களே தவிர உண்மை தன்மை புரியாமல் நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டே தன்னுடைய வாதத்தை முன்வைத்து இருக்கிறாங்க, நம்ம எதிரணியை போல. சரி, ரெண்டாவது தொழுகை எடுத்துக்கிறோமே. தொழுகைய சகாபாக்கள் எப்படி நினைச்சாங்க? கண்குளிர்ச்சியாக பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படியா பார்க்கிறோம்? இஸ்லாம் ஒரு மார்க்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு சடங்கு சம்பிரதாயம், தொழுகை, அவ்வளவுதான்ப்பா, அப்படிதான் நாம நினைக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாம் தொழுகையை கண்குளிர்ச்சியாக பார்த்தார்களா இல்லையா? கண்குளிர்ச்சியாக பார்த்தது மட்டுமல்லாமல் பயபக்தியோடு தொழுதாங்க. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு பயபக்தியோடு தொழுதாங்களா இல்லையா? இன்னைக்கு நாம அப்படியா தொழுதுகிட்டு இருக்கோம்? நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க, ஒரு பெரிய முதலாளி என்ன செய்யறாரு, இஷா தொழுக போறாரு. போனப்ப இமாம் வந்து இஷா தொழுகை 4 ரக்காயத்தை தொழு வைக்கிறாங்களா 3 ரக்காயத்தை தொழு வைக்கிறாங்களா, ஒரு சக்கு ஏற்பட்டுச்சு. சக்கு ஏற்பட்டனையும் அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, சில பேர் 4ங்கிறாங்க, சில பேர் 3ங்கிறாங்க. அப்ப அந்த தொழுகை அந்த முதலாளி சொல்றாரு, இல்ல 3 நாள் தொழு வச்சீங்க அப்படிங்கிறாரு. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்பதான் அவங்க சொல்றாங்க, இல்ல நான் ஒவ்வொரு இஷா தொழுகையிலையும் வந்து எனக்கு 4 கடைகள் இருக்கு, அதுல ஒவ்வொரு கடையோடைய வரவு செலவையும் ஒவ்வொரு ரக்காயத்துக்கு போட்டு பார்ப்பேன். நான் 3வது கடைக்கு தான் போட்டிருக்கேன், இப்ப 4வது கடைக்கு போகல, அதுக்கு சலா கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? மசாலா வேணா புரியுமா, 3 ரக்காய் தொழு வச்சாங்கிறது வேணா உறுதியாயிடலாம். ஆனா அந்த அப்படியா சொல்றா, வாகீமு ஸலாத்த லிதிக்ரி, என்னுடைய ஞாபகத்துக்காக தொழுகணும் தான் சொல்றாங்க தவிர நீங்க வந்து உங்களுடைய கணக்கு வரவு செலவு பார்க்கறதுக்காக நம்ம தொழுக சொல்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க நல்லவர்களே. அது மட்டும் அல்லாம இன்னும் கூட சொல்ல போனா ஜும்மா தொழுக, சுப்ஹானல்லாஹ், பள்ளியே நிறைஞ்சது, ஓகே. அந்த ஜும்மா அன்னைக்கு பள்ளி நிறையிறதே ஓகே. ஆனா நாம என்ன செய்யறோம்னா ஸ்டேட்டஸ்ல ஜும்மாவுடைய நாள் ஸலவாத் ஓதணும்னு போடுறமே தவிர வாழ்க்கையில நாம ஸலவாத் அதிகமாக வெள்ளிக்கிழமை ஓதணுமா கேட்டா இல்ல. சரி, ரெண்டாவதுலயும் இதே போல மிகப்பெரிய ஒரு ஓட்டையா தான் இருக்குது, ரெண்டாவதுலயுமே பூர்த்தி இல்ல. சரி, 3வதுக்கு போவோமே, பள்ளிவாசத்தை நோன்புக்கு போவோமே. நோன்பு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய உடலின் எடையை குறைப்பதற்காகவும் ரத்த ஓட்டத்தை பியூரிஃபை ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நோன்புன்னு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், இப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை, அதான் நமக்கு நோன்பு வந்து கடமையாக்கிட்டான். இதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லக்கும் தத்தக்கும் சொல்றான், நீங்க இறையச்சம் பெறுவதற்காகத்தான் நாம் உங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நாம எத்தனை பேர் நோன்பை இறையச்சம் பெறுவதற்காக நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. சரி, எல்லாருமே நம்ம எதிரணியில் உள்ளவங்கலாம் சுப்ஹானல்லாஹ் 30 நோன்பு ரமதான் மாசத்துல வச்சிடறாங்க. அது போக இடைக்கிட சுன்னத்தான நோன்பு இடையில வைக்கிறாங்க, நிறைய நோன்புல வைக்கிறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை, நோம்பெல்லாம் அலுவலா வைக்கிறாங்க. அந்த நீங்க சொல்ல பார்த்து அவங்க மட்டும் தான் நோன்பு வைக்கிற மாதிரி சொல்றீங்களே, நம்ம வைக்கிறோம் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த நோன்பை வைத்து நமக்கு என்ன ஃபாயிதா கிடைத்திருக்கிறது? சஹாபாக்கள் நோன்பை தன்னுடைய ஈமானை புதுப்பிக்கிறதுக்காக வச்சாங்க. இன்னைக்கு நம்ம நோன்பை வச்சோம்னா நம்மிடத்துல வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பெல்லாம் நோன்பு வச்சா குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும் அப்படிங்கறத தாண்டி நோன்புனாலே பகல்ல தூங்கணும், போன் பார்க்கணும், இரவுல முழுவதுமாக விளையாடணும். நம்ம சமீபத்துல கேள்விப்படலையா, நம்ம அருகில் உள்ள திருமணக்குடியில ஒரு பையன் போய் மந்தி சாப்பிட போய் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போனது. நவதுபில் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இதே போல மௌத்து சம்பவங்கள் அதிகமாக என்ன பண்ணுது, நோன்பு நேரங்களில நடக்குது. இது மட்டும் அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மன் காம ரமதான ஈமானன் இஹ்திசாபன் குஃபிரத மா தகத்தம மின் தன்பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் யார் ரமதான் மாதத்துல வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, ரமலான் மாசத்துல நின்று வணங்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனா உடனே ஆமன்னா ஸல்லல்லாஹு போட்டு ஏத்துக்கிறோமா இந்த காலத்துல? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னாங்க, அப்படிதான் சொல்ல சொன்னாங்கன்ட்டு நமக்கு மத்தியில வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறவங்க தவிர நம்ம முழுவதுமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட நம்ம என்ன பண்றது இல்ல, முழுமைப்படுத்த இத்துமாம் பண்றது இல்ல. 4வது ஜகாத். ஜகாத்தோட சஹாபாக்கள் எப்படி நினைச்சாங்கன்னு சொன்னா, ஏழைகளின் உரிமை என்று நினைத்தார்கள், செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து வந்தது என்று நினைத்தார்கள். அதனால ஜகாத்தை முழுவதுமாக கொடுத்தாங்க. நாம வரலாறுகளை பார்க்கல, உங்களில் வரலாறுல ஜகாத் வாங்க, அதாவது ஜகாத் கொடுக்கறதுக்காக வாங்க காலியாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, எல்லோருமே உயர்ந்துட்டார்கள் நாம பார்க்கலையா? அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்யலையா? யார் சக்காத் பெருமாள் மறைவுக்கு பிறகு யார் சக்காத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் மீது நான் போர் தொடுப்பேன் என்பதாக நமக்கு அவங்க அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா?
அப்ப இன்னைக்கு நாம எந்த அளவிற்கு சக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறோம்ன்றத சிந்திச்சு பாருங்க. நமக்கு இமாம்கள் தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள். சக்காத்தை இவ்வளவு இருக்கா, நீ இவ்வளவுதான் கொடுக்கணும். ஆனால் இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யறோம்? சக்காத்தை முறைப்படி கொடுப்பதில்லை. இப்பயும் ஏழையா இருக்கிறவர் ஏழையாகத்தான் இருக்கிறார்கள், பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் பணக்காரர்கள் வெவ்வேறு மடங்கு கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? சக்காத்தை முழுமையாக கொடுக்கவில்லை. சக்காத்து கொடுத்தா தன்னுடைய காசுல இருந்து குறைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சக்காத்தை கொடுக்கறது இல்லை. சரி, இது ஓகே, ஹஜ்ஜு பார்ப்பேன். ஹஜ்ஜுங்கிறது மிகப்பெரிய ஒரு புனித அமல். அதையே இன்னைக்கு எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு வரணுங்கிறதுக்காக செய்யறாங்க. ஆக 5 விஷயங்களில் என்ன செய்யுது? மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்கிறது. இதிலிருந்தே தெரிகிறது இஸ்லாம் முஸ்லிம்களின் மார்க்க நிலை என்பது குறைந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக எங்களுக்கு நடுவரின் தீர்ப்பே இறுதியானது, அது எங்களுக்கே உறுதியானது. தேய்கிறதே 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 என்று சொல்லி எனது உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களின் மார்க்க நிலை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு திரைப்பட நடிகர் தான் எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னு ஆரம்பித்து ஹஜ்ஜில் கொண்டாந்து முடிச்சிருக்காரு. சமீபத்தில் ஒரு வீடியோ வைரலாச்சு, எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு முஸ்லீம் பெண் அந்த நடிகரை பார்த்ததற்காக வேண்டி படபடப்போடு மகிழ்ச்சியும் பயமும் கலந்த முறையில் பேசுகிறது. எங்கள் அண்ணன் தான் எல்லா பக்கம் வரணும் என்று பேசுகிற காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். கலிமா ஒன்று தான், ஆனால் கலிமா சொன்னவர்கள் பல பங்குகளாக பிரிந்திருக்கிறார்கள் இல்லையா? அதே போல தொழுகை கங்குளிச்சி என்று சொல்லப்பட்ட நிலை சஹாபாக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்கு. இதுதான் இன்றைய முஸ்லிம்களின் தொழுகை சார்ந்த நிலை. செலவாத்து சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிற எல்லாருமே செலவாத்து சொல்றாங்களா? ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல இருக்கிற கவனம் எதுல இல்லை? அதை செயல்படுத்துவதில் இல்லையே. அப்ப இது எப்படி நீங்க வளர்ச்சின்னு சொல்ல முடியும்? ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அது வளர்ந்துருமா? ஒரு 1000 பேர் என்ன செய்யறாங்க? ஜும்மா தினத்திலிருந்து அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டா இஸ்லாம் வளர்ந்துருமா? அப்ப அதை செயல்படுத்த வேண்டாமான்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். நோன்பை பற்றி அல்லாஹு தாலா இறையச்சத்திற்காக வேண்டி என்று சொல்லுகிறார். ஆனால் நிறைய பேர் அது உடல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த நோக்கத்திற்காக வேண்டி வைக்கிறார்கள். அப்போ வணக்கங்கள்லாம் உலகாதாயத்தை முன்னோக்கி போகிறது. ரமலான்ல ஆப்சாவை நிற்க வச்சுக்கிட்டு எல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் ரக்காயத்தில் கடைசி ரக்காயத்தில் போயிடுறாங்க. இவங்க எப்படி நின்று தொழுகிறாங்களா? அப்போ இதுவெல்லாம் எப்படி வளர்ச்சின்னு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்க முடியும்னு கேட்குறாங்க. ஜக்காத்து வாங்க தகுதியே இல்லாமல் தகுதியற்ற ஒரு நிலை உருவாச்சு இல்லையா? ஜக்காத் வாங்கிறதுக்கு தகுதியானவங்க யாருமே இல்லை. அது வளர்ச்சியா? ஜக்காத்து நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், வாங்கிக்கிட்டே இருக்காங்க, இது வளர்ச்சியா? சஹாபாக்கள் காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஜக்காத்து வாங்க இங்கே யாருமே தகுதி இல்லை. பணமெல்லாம் எங்கே கொண்டாந்து சேர்க்கப்பட்டுச்சு? பைத்துல் மால்ல கொண்டாந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜக்காத் கொடுத்துக்கிட்டே இருக்குமே, வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு, வாங்குறவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்போ இது எப்படி நீங்கள் வளர்ச்சின்னு சொல்ல முடியும்? வீழ்ச்சி தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதே போல ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதை நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் தான் ஹாஜி என்று அழைக்கப்பட வேண்டும் என்கிற நியத்தில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இதெல்லாம் அவங்க பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க.